வணக்கம். சித்தர்கள் செய்திகளில் இன்னைக்கு நம்ம சித்தர்களுடைய குரு பூஜை நாள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு அட்டவணையை நம்ம பார்க்கலாம். இந்த மாதம் 20ஆம் தேதி 20 ஜூன் ஆணி 6ஆம் தேதி தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற செங்கோட்டையில் இருக்கிற ஆறுமுக சுவாமிகளுடைய 140வது குரு பூஜை நடக்க இருக்கிறது. கரூர் படிக்கட்டுத்துறையில் இருக்கிற ஒத்தவேட்டி சுவாமிகள் அவங்களுடைய குரு பூஜை அதே நாளில் 20 ஜூன் ஆணி 6ஆம் தேதி நடக்க இருக்குது. அதே 20ஆம் தேதி ஜூன் ஆணி 6ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற சங்கரலிங்க சுவாமிகளுடைய குரு பூஜை நடக்க இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் 21ஆம் தேதி ஜூன் 21ஆம் தேதி ஆணி 7ஆம் தேதி சென்னை கிண்டியில ஆலந்தூர்ல இருக்கிற சாம்பு சித்த சிவலிங்க நாயனாருடைய 125வது குரு பூஜை நடக்க இருக்குது. அதற்கு அடுத்தது 25ஆம் தேதி ஜூன் மாதம் ஆணி 11ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டம் பால்நல்லூர் இருக்கிற பரஞ்சோதி மகான், இவர் வடபழனி சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இவருடைய 13வது குரு பூஜை வரும் 25ஆம் தேதி நடக்க இருக்குது. அதுக்கு அடுத்தது 26ஆம் தேதி ஜூன் மாதம் ஆணி 12ஆம் தேதி மதுரை மாவட்டம் வில்லாபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஞான சுந்தரானந்த சுவாமிகளுடைய 94வது குரு பூஜை நடக்க இருக்குது. இன்னும் நிறைய குரு பூஜை தகவல்கள் தெரியும் பட்சத்தில், இந்த மாதத்தில் வேற ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த சித்தர்கள் குரு பூஜை விழா எந்தெந்த இடத்துல இருக்கு, கூகுள் மேப் என்ன, அட்ரஸ் என்ன, முகவரி, இதெல்லாமே www.siddhargalthiruvadi.com அப்படிங்கிற இணையதளத்திலிருந்து நீங்க எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாம உங்களுக்கு ஒரு மேகசின், அதாவது செய்தி மலர் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த செய்தி மலர்லையும் ஒவ்வொரு மாத குரு பூஜை தகவல்கள் இருக்குது. அந்த செய்தி மலரும் இந்த இணையதளத்துல கிடைக்குது. நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். இது எல்லாமே நிறைய சித்தர் செய்திகள் மற்றும் சித்தருடைய வரலாறு எல்லாம் அந்த செய்தி மலர்ல இருக்கு. நீங்களும் அது படித்து பயன்பெறுங்கள். மற்றவர்களுக்கும் அதை கொடுத்து உபயோகமா இருக்கும் பட்சத்தில் அது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மீண்டும் மற்றும் ஒரு இனிய பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி குன்னு. வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.